தென் திருப்பேரை அமைந்திருக்கக்கூடிய நவ திருப்பதிகளில் ஒன்று. அந்த தென் திருப்பேரையில இருக்கக்கூடிய கோவில் மகர நெடுங்குலைக்காதர் அப்படிங்கக்கூடிய பெருமாள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பார்னு சொல்லுவாங்க. நம்மாழ்வாரால் பாடப்பெற்ற ஸ்தலம். அந்த மண் பல தமிழ் அறிஞர்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்குன்னே தான் சொல்லணும். அப்போ அந்த ஊர்ல உள்ள அந்த கோவிலில் என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, மூன்றாவது பிரகாரத்துல அந்த வழியா தான் சுவாமி உற்சவரை தூக்கிட்டு வருவாங்க. யாருக்கும் தெரியாமல், அதாவது பொதுமக்களுக்கெல்லாம் தெரியாமல் இரவோடு இரவாக HRNC அங்க ஒரு கட்டட வேலையை தொடங்கி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் இந்து முன்னணிலாம் அதுக்கான போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு கோயில்ல ஒரு கட்டடம் கட்டுறாங்க. கட்டடம் எதுக்கு கட்டுவாங்க? ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு தானே. இதற்கு போய் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாமா அப்படின்னு சாதாரண ஆட்களுக்கு தெரியும். கோயில்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டுன்னு சேகர்பாபு ஆசைப்படுறாரு, அதை போய் அவங்க தடுக்கிறாங்களேன்னு. முதல்ல கோயில்ல அதிகமாக இப்பொழுது கட்டடங்கள், வணிக வளாகம் இதெல்லாம் கட்டுறதே எதுக்கு அப்படின்னா, அதுல கமிஷன், கரப்ஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு நம்ம பல முறை இங்க பேசியிருக்கிறோம். அது ஒரு பக்கம். இப்ப நீங்க சொல்ற இந்த தென் திருப்பேரை ஸ்ரீ நெடுங்குழைக்காதர் அந்த கோயில் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல மாதிரி ரொம்ப அழகான ஒரு கோயில். இல்லை என்ன இப்போ பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அதில் அறங்காவலர் குழுலாம் நியமிச்சிருக்காங்க. அந்த அதாவது திமுக எப்படி இந்த சட்டத்தை எல்லாம் பயன்படுத்தி எப்படி அவங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுப்பாங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. அந்த அறங்காவலர்ல அந்த தென் திருப்பேரை சார்ந்தவர். பட் அவருக்கும் அந்த கோயில் விஷயம் பல முரண்பாடுகளுக்கு பல தடவை சண்டை அந்த ஊர் மக்களே போடுறாங்க. அந்த அறங்காவலர்ல ஒரு ஆள் பிராமண சமூகத்தை சார்ந்தவரும் இருக்கிறார். ஆனால் அவர் 200 ஊப்பி மாதிரி, அதை விட முரட்டுத்தனமாக திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடியவர், அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் ஆதரிக்கக்கூடியவர். அவரை போட்டிருக்காங்க. எந்த ஒரு சட்ட சிக்கலும் HRNCக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் அவருக்கு எதிராகத்தான் இருக்காங்கிறது ஒரு பக்கம். அவருக்கு அப்பையிலேருந்தே ஒரு ஆசை என்ன, அந்த பெருமாளுக்கு எல்லாம் சேவை செய்யணுமா அப்படின்னு. அந்த கோயில்ல நமக்குன்னு ஒரு ஆபீஸ்னு ஒண்ணு கட்டணும் அப்படின்னு அவர் தீராத ஆசை. அதன் வெளிப்பாடாக திடீர்னு இந்த கட்டடம் கட்டுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று சொன்ன, நீங்க சொல்ற இந்த 3வது பிரகாரத்துல பெருமாள் எழுந்தருள்வார். அப்ப பல சொர்க்கவாசல் திறப்புகளை அங்க வச்சுட்டு தான் பெருமாளை அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு. இந்த பல ஆண்டுகளாக அந்த பிரகாரம் சரியில்லாமல் இருந்திருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பக்தியோடு அவங்களுடைய கை காசெல்லாம் போட்டு அதை முழுதா சுத்தம் பண்ணி, ஏன்னா எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம இந்த திருவிழாக்கள், அந்த வைபவங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வசதியாயிடுச்சு. ஊர் மக்கள்லாம் எல்லாம் செஞ்சு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமே என்ன, நம்ம கட்டணம் கட்டணும், அதுல காசு பார்க்கணும் அப்படின்னு HRNC முடிவு பண்ணியிருக்கு. அதுவும் எவ்வளவு திருட்டுத்தனமாக பண்ணியிருக்குன்னா, எதுக்காக இந்த கட்டடம் கட்ட போறாங்க, யார் கான்ட்ராக்டர், எப்ப டெண்டர் நீங்க அறிவிச்சீங்க, அந்த டெண்டர் எடுத்தவர் யாரு, அவருடைய பேரு என்ன, இதெல்லாம் ஊர் மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கெல்லாம் அப்படிங்கிறது தான் பதில். சரி, இந்த வேலையை எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கோயில் நட சாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில்ல இருந்தது திடீர்னு திருட்டுத்தனமா இரவு நேரங்கள்ல வேலையை ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் கொதிப்படைகிறார்கள். சம்பந்தமாக இப்ப கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தா கூட, நீங்க சொன்னது மாதிரி இதை கேள்விப்பட்ட உடனே இந்து முன்னணி களத்துல இறங்கியது. இந்து முன்னணி HRNCக்கு ஒரு அறிவிக்கை மாதிரி கொடுத்தாங்க. நீங்க பண்றது சட்ட விரோதம். மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் அண்ணன் அவர்களோட நான் பேசினேன். ஏன்னா நீங்க முன்னாடியில் நிக்கிறீங்க, என்ன அங்க நடந்தது அப்படிங்கிறப்ப, அந்த கட்டுறதே சட்ட விரோதம் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த ஊர் மக்கள்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒண்ணுமே பாழடைஞ்சு போன அந்த கோயிலை சீர்திருத்தி எவ்வளவு மரம்பா வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குது. சுவாமி அழகுங்கிறது அடுத்தது, அந்த பிரகாரத்தையே அவ்வளவு அந்த ஊர் மக்கள் அழகுபடுத்திடும். அதையெல்லாம் ஊருக்குள்ளச்சும் கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறார். என்னன்னா, சாதாரணமா 100 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலுக்கே ASI அப்ரூவல் வாங்கணும். ஹெரிட்டேஜ் போர்டுன்னு ஒன்று இருக்கு, அதோட சர்டிஃபிகேட் வாங்கணும். அதையெல்லாம் இவங்க வாங்கலை.
இது 5000 ஆண்டு பழமையானது அப்படிங்கிறப்ப ஏஎஸ்ஐடைய அப்ரூவல்லாம் வாங்கினாங்களா இல்லை? ஒரு கல்லை நீங்க தள்ளி வைக்கிறதுக்கும் கூட நீங்க அதற்கான அப்ரூவல் வாங்கணும். அப்படிங்கிறப்ப நைட்டோட நைட்டா நீ கட்டடம் கட்டிங்கன்னா உனக்கு என்ன தைரியம்? நாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம், நீங்க பண்ணலன்னா அதுக்கப்புறம் நாங்களே ஊர் மக்களை கூட்டி இடிக்கிறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு இந்து முன்னணி எச்சரிச்ச உடனே இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதானே அவங்களுக்கு உடனே ஆஹா மக்கள் எதிர்க்கிறாங்களா அப்படின்னு தோணும். உடனே என்ன பண்ணா மறியல் கூட இன்னைக்கு இந்து முன்னணி அறிவிச்சிருந்தாங்க. இல்ல அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு பீஸ் மீட்டிங் இன்னைக்கு மார்னிங் இது பண்ணணும்னு பண்ணப்ப தாசில்தார் வந்துட்டாரு. ஈவோ வந்து நைஸா எஸ்கேப் ஆயிட்டு அது இவங்க ஈஸியா சொல்லுவாங்கல்ல, மினிஸ்டர் வராருங்க முக்கியமான ஒரு மீட்டிங், அப்பதான் இவர் பெரிய இதுன்னு நினைச்சிட்டு அவசரமான மீட்டிங் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க இல்லையா. அதனால நாளைக்கு பீஸ் மீட்டிங் வைத்திருப்பதாக அண்ணன் விபி ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு. அதுல என்ன உங்களுடைய தரப்பு, நீங்க என்ன உங்களுடைய டிமாண்ட் அப்படின்னா அந்த கட்டடம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆகம விதிக்கு எதிரானது. மறைச்சிட்டு ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க, தொல்லியல் துறையில நீ பர்மிஷனே வாங்கல அப்படிங்கிறது. இரவோடு இரவாக நீ நடைய சாத்தின பிறகு கட்டடத்தை கட்டுவேன், திடீர்னு கட்டி எழுப்புவேன்னா என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அதனால அதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்துக்களின் இந்த சட்ட அறப்போராட்டம், சட்ட ரீதியாகவும் ஒரு போராட்டம் நடக்க இருக்கிறது, அது ஒரு பக்கம். இந்த அறப்போராட்டம் அதுவும் இந்து முன்னணி கையில் எடுத்திருக்கிறதுனா கண்டிப்பாக அந்த பக்தர்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த திராவிட மாடல் தொடர்ந்து இது ஆன்மீக புரட்சி ஆட்சி கிடையாது, இந்து விரோத ஆட்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நிரூபித்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறது அந்த செய்தி.